ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நம்ம பெரியவங்கள்லாம் சொல்ல கேட்டிருப்போம், ரொம்ப பேசாத, பேச்சு செயலை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. இதை ஜோதிடத்தில் நம்ம பார்க்க முடியுமானா கட்டாயம் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் நம்ம இந்த நிகழ்வை எளிமையாகவே பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக, ஜாதகர் சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அவருக்கு சுக்கிர பகவான் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கன்னி வீட்டில் இருக்கார் அப்படின்னா, இவருக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்டுக்கு சுக்கிர பகவான் 3, 10ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமாக பெறுவார். 3 அப்படின்றது துலாம் வீட்டை குறிக்கும், 3ன்றது முயற்சி, 10 அப்படின்றது ரிஷப வீட்டை குறிக்கும், 10ன்றது அழுத்தம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த 10 அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, அந்த அழுத்தம் அப்படின்ற நிகழ்வு அங்கே இருக்கும். இப்போ பேசணும் அப்படின்றது அழுத்தம் அவருக்கு வரும். வருமானம் சம்மந்தப்பட்ட அழுத்தம், படிப்பு சம்மந்தப்பட்ட அழுத்தம், குடும்பம் சம்மந்தப்பட்ட அழுத்தம்லாம் அங்கே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா, இவர் என்ன நிகழ்வு இருக்கும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டார். சூழ்நிலைக்கு எப்பயுமே எகெயின்ஸ்டாக தான் இருப்பார். யாராவது அட்வைஸ் பண்ணாலும் அதை இவர் கேட்க மாட்டார். ரெண்டாவது, இவர் பேசணும் அப்படின்றத குறிக்கோளில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாராவது சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டார். ஏன்னா 3 அப்படின்றது கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டார். பேசணுன்ற குறிக்கோளில் அந்த பேச்சுன்றதில் என்ன, கம்யூனிகேஷனில் முதல்ல கவனிக்கணும், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அதை கவனம் இல்லாமல் பேசுகிறதுலேயே முதன்மையாக இருப்பார். ரெண்டாவது, வருமானத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். இது எல்லாமே அது நெகட்டிவாக தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்றது நாக்கு அப்படின்றது அந்த சுவையான உணவை சாப்பிட்ணுன்றதில் அன்ஹெல்தி ஃபுட், அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட்டு இப்போ இவருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு நடந்திருக்குன்னா, இந்த வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இங்கே பாதிக்கப்படும். அப்போ உணவை இவர் கரெக்டாக சாப்பிடணும். ஆனால் இவரே ஒரு விஷயத்தை சாப்பிட்டு அதை கெடுத்துக்குவார். அப்போ ரொம்ப பேசுகிறதுனால என்ன பண்ணுவார், இவர் முயற்சியாக இங்கே இருக்காது. ஆனால் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், அந்த இடத்துல முயற்சியே இருக்காது. அப்படி ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு அதிபதியை வச்சே நம்ம சொல்ல முடியும், இந்த காலகட்டத்தில் இவர் இந்த நிகழ்வில் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இது எப்போ தெரியும் அப்படின்னா, ஏஎல்பி ஜோதிடம் அடிப்படை படிச்சிருந்தாருன்னே இவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இது இவர் தான் பண்ணிகிட்ருக்காருன்னே தெரியாது. இவர் வேறு எதையோ சொல்லிக்கிட்டு வேறு எதையோ காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இதை இவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அந்த நிகழ்வெல்லாம் மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறை உருவாக்கி மதிப்புக்குரிய புதுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு, மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.